இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்னென்ன செடி கலர் இருக்கோ எல்லாத்தையும் வந்து ஒரு பாட்டில் வைப்போன்ட்டு லாஸ்ட் இயர் வந்து வச்ச இது தாங்க பாட்டு தாங்க. ஸோ எங்ககிட்ட இருந்த செடி எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன கலர் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒரு கட்டிங் எடுத்து அப்படியே சொறி ஊனி வச்சுருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள். ஸோ ஒயிட் கலர் நான் என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சின்னு நினச்சேன். பட் எப்படியோ தப்பி தவறி ஒன்று வந்துட்டுருக்கு. ஆனால் வந்து புஷியாக இல்லைங்க. ஒரே ஒரு ஸ்டெம் அதை வந்து கட் பண்ணிகிட்டே இருந்திருந்தால் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் புஷியாக இருந்திருக்கும். கட் பண்ணதுனால குரங்கு இருக்கிறதுனால வந்து பக்கத்தில் சர்ச்சில் வந்து வெடி வைக்கிறாங்க. சரிதாங்க. ஸோ இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித்து சென்டரில் வந்து ஒரு மாதிரி க்ரீன் இருக்குங்க. சென்டரில் மட்டும் சரிங்களா. ஸோ வீடியோவில் அங்கங்கே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நிறைய இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற பிங்க் இருக்குது பாருங்கள். இந்த பட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய இருந்தது. என்னென்ன தெரியல, எல்லாமே கலர் மாறிடுச்சா என்னன்னு தெரியல. ஃபுல்லாமே வந்துட்டு எனக்கு ஹனி கலராகவே இருக்குது. வீடெல்லாம் ஹனி கலராகவே இருக்க மாதிரி இருக்குது. இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இதுதான் ஆக்சுவலாக மார்க்கெட் பிங்க்குன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இல்லை ஆக்சுவலாக. இது ஹனி கலரு. ஸோ இங்கேயும் கீழேயும் ஒரு 2 ஒயிட் கலர் பூ இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்கள். கீழேயும் ரெண்டு ஒயிட் கலர் பூ இருக்குது. ஸோ இதுதாங்க. ஸோ முடிஞ்சால் இந்த ஒயிட் கலரில் கட்டிங் போட்டால் நம்மளுக்கு இந்த கலர் கிடைக்கும். இல்லைன்னா காஞ்சே அப்படியே செடி போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கட்டிங் எடுத்து வைங்க. உங்களுக்கு இது மாதிரி வந்து கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இளம் தளிராக இருக்கணுங்க. ரொம்ப வந்து இங்கே பாருங்கள், இது மாதிரி இதில் கட்டிங் எடுத்து வச்சிங்கன்னா வரும். இதே வந்து கொஞ்சம் ஸ்டெம் வந்து இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து ஹார்டான ஸ்டெம்லலாம் எடுத்தால் வராது. உங்களுக்கு சாப்ளிங் வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு இளம் ஸ்டெம்மாக இருக்கணுங்க. ஸோ அது மாதிரி இருந்தால் கட்டிங் ஈஸியாக நம்மளுக்கு வந்து ப்ரொபகேட் பண்ணிடலாம் சாப்ளிங்க. சரிங்களா.